இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதோடு இந்த ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் KM மஹிந்த சிறிவர்தன மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லேன் ஆகியோர் கையொப்பமிட்டனர். இந்த நிதி வசதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காண்பிக்கிறது. இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் இந்த நிதி உதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளது. பொது தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி 6 ஆசனங்களுக்கு மேல் இம்முறை கைப்பற்றும் என்று கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தமிழ் முற்போக்கு கூட்டணி இம்முறை கொழும்பு, நுவரேலியா, கண்டி, பதுளை, ரத்னபுரி மற்றும் கேகாலை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேட்பாளர்களை நிறுத்தும். கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் இம்முறை பிரதிநிதித்துவத்தை வெல்வோம். கொழும்பு மாவட்டத்தில் 2வது பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்குரிய சாத்தியமும் உள்ளது. நான் ஊழலற்ற அரசியல்வாதி, எனது கரங்களில் கரை படியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இன்று ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே நாங்கள் புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையிலே களமிறங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே மேல் மாகாணத்திலே கம்பஹா, கொழும்பு, பதுத்துறை, செபரக மாகாணத்திலே கேகாலை, ரத்னபுரி, மத்திய மாகாணத்திலே கண்டி, நுவரெலியா, பூவா மாகாணத்திலே மதுரை ஆகிய மாவட்டங்களிலே நாங்கள் வேட்பாளர்களை தொலைபேசி சின்னத்திலே களமிறக்க உடன்படிக்கையிலே கைச்சாத்து இட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையிலே தரமான பலமான எதிர்காலத்தை நோக்கி நேர்மை, துணிச்சல், துறப்பார்வை, அர்ப்பணிப்பு, வன்மை கொண்ட ஏற்பாடுகளை நாங்கள் களமிறங்கிக் கொண்டிருக்கிறோம். அனுபவமும் வரலாற்றிலே நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காத்திரமான பதிவுகளும் எண்ணங்கள் துணைக்கின்றன. அதே போல புதிய எண்ணங்களை நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். புதிதாக சிந்திக்க, புதிதாக பார்க்க, புதிதாக களமிற நாங்கள் தயாராக கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கொழும்பு மாவட்டத்திலே, தலைநகர் மாவட்டத்திலே நாட்டின் சகல தீர்மானங்களும் தீர்மானிக்கப்படும் முதல் மாவட்டம் தலைநகர் மாவட்டத்திலே இதில் பாராளுமன்றம் இருக்கிறது, இங்கே தான் ஜனாதிபதி செயலகம் இருக்கிறது, இது பிரதமர் செயலகம் இருக்கிறது, இது அமைச்சுகள் தலைவர்கள் இருக்கின்றன, இங்கே தான் தீர்மானங்கள் அளவலாப்படுகின்றன. ஆகவே இங்கே தலைநகர் மாவட்டத்திலே எங்கள் மக்கள் இருப்பு என்பது கட்டாயமானது, தவறுபட முடியாது. இது தெளிவாக மக்களுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுவை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்தனர். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி முன்னாள் அமைச்சரும் கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்தியில கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற எங்களுடைய இலக்கை அடைவதற்கு வர இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அமோகமாக வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு 2 ஆசனங்களை கைப்பற்றுவோம் என்று சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில்,
நிச்சயமாக இந்த முறை நாம் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலிருந்து 2 பேர் பாராளுமன்றத்துக்கு செல்வோம். இது குறித்த வெளிநாட்டு புலனாய்வு அறிக்கைகள் கூட தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. நாம் அனைவரும் ஒரு அணியில இணைந்திருக்கின்றோம். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அரசியல் செய்கின்ற இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால், இந்த சகல கட்சிகளிலும் இருந்து வெளியேறி எம்முடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள். இலங்கையின் சுற்றுலா, வலுசக்தி மற்றும் சிறு தொழில் துறைகளின் அபிவிருத்திக்கு நிதியுதவி வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியளித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டக்கபூமி கட்டோனோவை இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அனைத்து ஒப்பந்தங்களும் அவ்வண்ணமே முன்னெடுத்துச் செல்லப்படும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டக்கபூமி கட்டோனோ தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு அவசியமான வசதிகளுக்கான நிதி உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. அதன்படி சுற்றுலாத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி உதவிகளை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க வடக்கில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை மேம்படுத்த உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டக்கபூமி கட்டோனா இணக்கம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகிறார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ARV லோஷன். இன்றைய தினம் நடைபெற்ற தமிழ் முற்போக்கு கூட்டணி ஊடக சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், அரசியல் என்பது எனக்கு புதிதல்ல, ஆனால் தேர்தல் களம் என்பது எனக்கு மிக புதியது. இதன் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் 2வது வேட்பாளராக போட்டியிட எனக்கான அழைப்பையும் விடுத்து அதற்கான வாய்ப்பை வழங்கிய இந்த கூட்டணியின் தலைவர் திரு மனோ கணேசன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் என்னுடைய நண்பர், ஊடகத்தில் மிக நீண்ட காலமாக என்னோடு சேர்ந்து பயணித்திருந்த முருகேச பரணிதரன் அவர்களுக்கும், இப்போது இந்த கூட்டணியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற பரணிதரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடைக்கிறது. இது ஒரு காலத்தின் தேவை அறிந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக நான் கருதுகிறேன். குறிப்பாக அன்புக்குரிய மனோ கணேசன் மனோ அண்ணா அவர்கள் என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் கொழும்பில் வாழ ஆரம்பித்த இந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக எவ்வாறு தமிழ் மக்களுக்கான, இங்கே கொழும்பிலே வாழ்கின்ற பல்லினத்துவம் சார்ந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தார். பல இடங்களில் தனிநபராக அவர் போராடி கொண்டிருந்தார் என்பதை தொடர்ச்சியாக அவர் அறிந்தார். எனவே ஊடக பரப்பிலும் ஒரு ஒலிபரப்பாளனாகவும் என்னுடைய பயணம் ஆரம்பித்து அதற்கு பிறகு ஒரு சமூக வலைத்தளத்தினூடாக பயணிக்கும் ஒருவனாக, சட்ட மாணவனாக என்னுடைய பயணம் தொடர்ந்த இந்த வேளையில் பல்வேறு அரசியல்வாதிகளோடு இருந்த தொடர்பு, ஒரு விமர்சகனாக, அரசியல் அவதானிப்பவனாக இருந்த வேளையில் அரசியல் மீதான நாட்டம், அதுபோல எங்களது மக்களுக்கான குரலாக இருக்க வேண்டிய ஒரு தேவை ஆகிய இருந்த வேளையில் பயணப்படுவதற்கு மிக பொருத்தமானவராக திரு மனோ கணேசன் அவர்களும் அவர் சார்ந்த இந்த கூட்டணியின் அமைப்பு தான் மிக பொருத்தமானதாக இருந்தது. அதுபோல இந்த இடத்திலே கொழும்பு என்ற தலைநகரத்தின் முக்கியத்துவம், அந்த தலைநகரத்திலே இருந்து ஒழிக்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதித்துவம், எங்களுடைய குரல்கள் ஆகியவற்றின் முக்கியமான தேவையை நான் வருகிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்துக்குரிய வேட்பு மனுக்களை இன்று கையளித்தனர். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் பிற்பகல் 12 மணி அளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். இதன் பிரகாரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், கனகரட்னம் சுகாஷ், நடராஜா காண்டீபன், வாசுகி சுதாகரன், ஜெகதீஸ்வரன், ஞான குணேஸ்வரி, மேலிஸ் ஜின்சியா, நடனதேவன் ஆகியோர் போட்டியிட உள்ளனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சின்னமான சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி களமிறங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வரப்போகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டத்திலேயும் வந்து போட்டியிடுறதுக்கு இந்தியில இருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இன்று முதலாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய நாமினேஷன்ஸை வந்து நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். நம்முடைய அமைப்பை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் ஒரு திருப்புமுனை.
நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் சார்பாக உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றின் பிரதிநிதிகளை சந்தித்து எமது பிரச்சினைகளை முன்வைத்து ஆசிய அபிவிருத்தி வங்கி மூலம் $100 மில்லியன் மானியமாக பெற்றுக் கொடுத்தோம். இந்த நாட்டை யார் ஆட்சி செய்தாலும் நாடு மீள வேண்டுமாயின், மக்கள் மீண்டு வர வேண்டுமாயின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கஸ்பாவ தேர்தல் தொகுதி கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். மேலும் சஜித் பிரேமதாச அங்கு உரையாற்றுகையில் පාර්ලිමේන්තු මැතිවරණේ ඒ තීරණාත්මක අවස්ථාව එළඹෙන කාලවකවානුව වේදිකේ නොවැම්බර් මාසයේ මැතිවරණයකට මුහුණ දෙන්න. ඒක මහා මැතිවරණය. මහා මැතිවරණයේදී පාර්ලිමේන්තුවේ බලය අපි විශ්වාස කරනවා අප වෙත ලබා දීම වඩාත්ම සුදුසුම මොකක්ද දෙන්නේ? රට ගොඩනගන, රට ශක්තිමත් කරන ඒ චින්තනය, දර්ශනය, වැඩපිළිවෙල ඒ ක්‍රියාත්මක කරන්නට පුළුවන් නිපුණතාවයේ, කුසලතාවයේ තිබෙන කණ්ඩායමින් අපි ඉන්නේ. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு இன்று அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளது. இதன்படி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெயர் குறித்த நியமனங்களை கையளிக்கும் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் பிரகடனம் செய்யப்பட்ட தினத்தில் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை உரிய தெரிவத்தாட்சி அலுவலரிடம் பெயர் குறித்த நியமன பத்திரங்களுடன் ஒப்படைக்க வேண்டும். பெயர் குறித்த நியமன பத்திரத்துடன் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசு ஊழியர்களும் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. மேலும் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு விண்ணப்பிக்காதிருத்தல் அல்லது சில குறைபாடுகளின் காரணமாக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படல் தேர்தல் கடமைகளில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு காரணமாக அமையாதென்றும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை பின்வருமாறு: சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை விடுக்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று காலை 9:30 மணி முதல் நாளை இரவு 9:30 மணி வரை அமுலில் இருக்கும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி காலி மாவட்டத்தின் நாகோட, எல்பிட்டிய, களுத்துறை மாவட்டத்தின் வல்லாவிட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காலி மாவட்டத்தின் நாயாகம, கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட, மாத்திரை மாவட்டத்தின் பிட்டபெத்தர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்புமனு தாக்கல் செய்ய முன்வந்துள்ள நபர்களுக்கு பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பணிப்புரையின் பிரகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவினால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரம்ரத்ன தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சட்டத்தரணிகளான டினல் பிலிப், நளின் திசாநாயக்க மற்றும் எஸ்டி ஜெயநாத் ஆகியோர் மேற்படி குழுவில் நியமிக்கப்பட்டுள்ள ஏனைய உறுப்பினர்களாவர்.
பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் சானிட்டரி நாப்கின் வெண்டிங் மெஷின் இன்று நிறுவப்பட்டது. பாடசாலையின் பழைய மாணவியர் சங்கத்தின் இடைவிடாத முயற்சியின் பலனாக இன்று காலை பாடசாலை வளாகத்தில் அதிபர் திருமதி வை சிவபாலன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. பழைய மாணவியர் சங்க உபத்தலைவி கௌரி ஸ்ரீபிருந்தன், செயலாளர் சரண்யா சுரேஷ் மற்றும் பழைய மாணவியர் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவியர் என்று பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையில் பாடசாலையொன்றில் இத்தகையதொரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. வீரர்களுக்குள் பாரபட்சம் காட்டாது அணிக்கும் நாட்டுக்கும் சிறந்ததை வழங்குவேன் என்று இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட்டின் தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்ட பின்னர் இன்று பிற்பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜெயசூரிய இவ்வாறு தெரிவித்தார். විසයි දින තරඟ ටිකයි මම හිතනවා ඒක හරිය ඉම්පෝටන්ට් අපි ලංකාවේ ක්‍රීඩා කරන හැම වෙලේකම මම කැමති මේ අපි දෙන 100% එහා ගිහිල්ලා අපි ක්‍රීඩකයෝ දෙනවා. ඉතින් මම ඒක පොඩ්ඩක් වැඩියෙන් බලනවා මේ වෙලාවේ. ඉතින් ලොන්ග් ටර්ම් එකේ අපි ශ්‍රී ලංකා ඒකේ හොඳට ක්‍රීඩා කරපු ක්‍රීඩකයෝ බලනවා. මොකද ඒකත් එක්ක අපිට ඉස්සරහට යොමු ක්‍රීඩකයෝ ඕන වෙනවා. ඉතින් මේ උමන අවස්ථාවලදී එයාටත් අපි ඒ අවස්ථාව දෙන්න පුළුවන් අවස්ථාව බලලා ඉස්සරහට අපි ඒක ගොඩක් බලනවා. මොකද මේ සමහර ක්‍රීඩකයෝ ක්‍රීඩාවෙන් සමුගනිද්දී අපි මේ තැන් වලට කොහොමද ගේන්න ඕන කියලා. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.